ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக, மகிழ்ச்சியுடனே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, ஆனந்த சத்தத்துடைய உம்முடைய சன்னதி முன்பதாய் கடந்து வரும்படியாக நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும்படியாய் நல்லாசையாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாய் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ளும்படியான கிருபைகளினை தாரும். வந்திருக்கிற திருச்சி மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மக்களையும் துரிதமாக நீர் அழைத்து வரும்படியாக, ரட்சிக்கப்படுகிற மக்களை கொண்டு வரும்படியாக, திருச்செவின் குடும்பங்களிலும் பின்மாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வரும்படியாக நோக்கி நாள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து உமக்கு ஆராதனை செய்யும்படியான கிருபைகளினை தாரும். நாங்கள் பாடும் பொழுது நீர் மீட்டு கொண்ட ஆத்மா உண்மையில கம்பீரித்து மகிழட்டும் ஐயா. வாசிக்கிற சிந்திக்கிற வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுக்க போகிற துதி தோத்திர பலிகளை என்னுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரித்து நான் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லமையாய் கிரியேட் செய்கிற கர்த்தர் நம்முடைய வல்லமையான செயலின்படியே எங்கள் மத்தியிலே மகிமையான காரியங்களை நடப்பியும் நம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் பாமாலையில் உள்ள 21வது பாமலை சேனையின் கர்த்தர் சீர் நிறை யெகோவா 21வது பாமலை பாடுவோம். சேனையின் கர்த்தர்
தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்றி நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தாலே வந்தொரு மகிமையுடன் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலையிலே சற்று நேரம் அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். ஆண்டவருக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் நாம் செய்த பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவர்களை விட்டுவிடும்படியான இரக்கத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் வாழ்வடைந்திருக்கவும் நாம் யாவரும் இணைந்து பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். இரண்டாவது ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதுடன் நம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க எம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆண்டவரை
ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். நாம் யாவரும் நின்றவனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். யாவரும் அமர்ந்திருக்க வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 20 முடிய. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 20 முடிய. யாக்கோபு தன் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும்
ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியையும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது என்பதே. வாசிக்க வேண்டிய 1ஆம் வேத பகுதி வாசித்து நிறைவுற்றது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சகோதர சிநேகம் நினைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார். நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிஞ்சாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. நற்செய்தி பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 முடிய. மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று
உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமேயன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்து ஒருவருக்கே மாட்சி உண்டாவதாக. நாம் நின்றபடியே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் இந்த விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருக்க ஆண்டவதாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கர்த்தருடைய நாளிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை தொழுது தோத்தரிக்கும்படியாக ஆண்டவர் தந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே ஆண்டவர் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த பாதைகளெல்லாம் திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிரசன்னம் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடுட கடந்து வந்ததற்காக, தடைகளை நீக்கி இருக்கிறதற்காக, தேவைகளை சந்தித்திருக்கிறதற்காக, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலும் ஆண்டவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை வேளையிலும் நாம் என்ன விதமான வேண்டுதலோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோமோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்மை விசாரிக்கிற கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை ஊற்றி நாம் ஜெபிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், மறுவுத்தர் அழிச்சுகிற ஆண்டவர், அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை தெரிவிக்கிற ஆண்டவர்,
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி சமூகத்தில் இருதயங்களை ஊற்றி செபிப்போம். தேவைகளோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அநேக நெருக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. பலவீனத்தோடு வந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அவர் தாமே என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். விசுவாசத்தோடு நான் ஜெபிப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவைகளோடு வந்திருக்கிற நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, நம்முடைய பிரயாசத்தின் பலன்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, கையின் பிரயாசங்களை செய்வதற்கு நல்ல சரீர ஆரோக்கியங்களை பலனை கட்டளையிடும்படியாக, செய்கிற பிரயாசங்களிலே மிகுந்த ஆசீர்வாதமும் அதில் மிச்சமே மிகுதியும் எடுக்கும்படியான நன்மைகளை கத்தர் கொடுக்கும்படியாக, கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒருபோதும் வேதனையை கூட்டார். வேதனையோடு வந்திருக்கீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவர். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய அழுகையை களிப்பாய் மாற்றும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனாலும் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருமணம், நீடித்த அன்பின் வாழ்வு. கிறிஸ்தவ இல்லறங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தகப்பன், தாய், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கும் கிறிஸ்தவ இல்லறங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஐயன் பிரயாசத்தை சாப்பிடுவாய், வாய்க்கு நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரக்கூடிய திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றில ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல இல்லறத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை, அலுவலக பணிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முப்பரினுள் அறாது கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஆண்டவரே தலைவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியாக நாம் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. ஒருவேளை கூரை இல்லை என்று சொன்னால் அழுக்கடைந்து பாழடைந்து போய்விடும். கிறிஸ்தவ குடும்பங்களிலே அனுதின பாடல் சத்தம், வேத வாசிப்பின் சத்தம், ஜெப சத்தம் துணிக்கும்படியாக அதன் மூலமாய் வருகிற கிருபையை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ள
ஆண்டவரை நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிவினைகள், அநேக டைவர்ஸ் கேஸ் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த தேவ அன்பினாலே இணைக்கப்பட்ட ஒரு நீடித்த ஒரு வாழ்வை நீ தாரும் ஐயா. சமாதான குளச்சலை கொண்டு வருகிற, பிரிவினைகளை கசப்புகளை கொண்டு வருகிற சத்துருவை கடிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடும்படியாக, தேவ அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்படும்படியாக, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த தெய்வீக சமாதானம் குடும்பங்களில் உண்டாயிருக்கும்படியாக, ஒருவேளை கசப்புகள் வந்தாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே உடைய கோபம், உடைய எரிச்சல் அணி கடவுது என்று சொன்னது போல கிறிஸ்தவ குடும்பங்களில் அந்த தெய்வ சமாதானம் ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். சமாதான குலைச்சலுக்கு எதுவான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இணைந்து வாழும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும்படியாக, ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, விட்டு கொடுக்கும்படியாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய குறைவுகள் எல்லாம் எண்ணாதபடி, இவனுடைய பாவங்களை அவர் எண்ணாதிருந்தாரோ, அக்கிரமங்களை எண்ணாதிருந்தாரோ அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. குறைவுகளின் மத்தியில் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டாரே. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, மன்னிக்கும்படியாக, மறக்கும்படியான சிந்தையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, வார்த்தைகளினாலே காயப்படுத்தாதபடிக்கு, செய்களினாலே காயப்படுத்தாதபடிக்கு எத்தனை பெண்களுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. குடும்ப உறவுகளிலே காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமா? கசப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோமா? விரோதங்களை ஏற்படுத்தி இருக்கிறோமா? ஒருவேளை சமாதான குலைச்சலுக்கு விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை, ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். தேவ சமாதானுடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும் ஐயா. பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு வரன்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஆண் பிள்ளைகளுக்கு வரன்களை பார்க்கும் பொழுது நாம் எதை அடிப்படையாக வைத்து வரன்களை தேடுகிறோம்? அழகும் சௌந்தரியமும் வீண் என்றல்லவோ வேதம் சொல்லுகிறது. அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், அது அன்பினால் உருவாகக்கூடிய குடும்ப வாழ்வை அது ஒருபோதும் கொண்டு வராது. சமீபத்தில் 120 சவரன் போட்டு மகளை திருமணம் செய்து கொடுத்தாங்க. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, மன அழுத்தம், மேலும் 50 லட்சம் தேவை. வரதட்சணை கொடுமை இன்றைக்கு குடும்பங்களிலே நிறைந்திருக்கிறது. இந்த மணப்பெண் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். எத்தனை குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். வரதட்சணை கொடுமையினாலே எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி பார்ப்போம். பிள்ளைகள் தாங்களாகவே வரன்களை தேடிக்கொள்ளக்கூடிய நிலை, குறிப்பாக அந்நிய மக்களோடு சேர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை. சாலமோன் ராஜா அவ்வளவு வைராக்கியமாய் தேவாலயத்தை கட்டின சாலமோன் ராஜா அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணி நிமித்தமாக உன் இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். மோவாபிய தெய்வத்துக்கும் அம்மோனிய தெய்வத்துக்கும் பலிபீடங்களை கட்டும்படியாக அவருடைய இருதயம் சாய்ந்து போனதே. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் அந்நிய நுகங்களோடு பிணைக்கப்படுகிறதை அறிந்திருக்கிறோம்.
விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போயிருக்கிறதை பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக, குடி நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து காணப்படுகிறது. குடிக்கிற ஒரு கணவனோடு வாழ்வதை காட்டிலும் பிரிந்து சென்று விடலாம் என்று தகப்பன் தாய் வீட்டுக்கு போய்விட்டாலும் மீண்டும் இணைந்து வாழ்வோம் என்று சொல்லி நயமாய் பேசி வஞ்சித்து கொலை செய்து போடுகிறாங்க. இன்றைக்கு குடும்பத்திற்காக, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஓரின திருமணங்கள், தன்பால் திருமணம் இன்றைக்கு அதனுடைய கோரிக்கை வலுத்து வருகிறது. அதற்காகவும் நாம் ஜெபிப்போம். நான் விரும்புகிற நபரை, அது ஆணோ பெண்ணோ, நான் திருமணம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அதற்கான வயதை நான் எட்டிவிட்டேன், தன்பால் திருமண உறவு வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அதற்காகவும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிறிஸ்தவ இல்லறத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இல்லற வாழ்விலே என் ஆண்டவர் தலைவராய் இருந்து குடும்பங்களில் என்னை தந்து வருகிற ஒரு தெய்வீக சமாதானத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய இல்லற வாழ்வின் தலைவராய் இருந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய பிரசன்னத்தோடு எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். வந்திருக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் மறுஉத்தரவு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பலப்படுத்தியிருக்கிறார், என் உள்ளத்திலே, என் இல்லத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடுட நம்பிக்கையோடுட கடந்து செல்ல தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆசீர்வாடும் கிரிகளை நடப்பியும் இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமீன். வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனம். மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனம். இணைந்து வாசிப்போம். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இன்னொரு முறை வாசிப்போம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு: சிறு பிள்ளைகளுக்கான ஞாயிறு பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகமாய் அனுப்பி வைக்கவும், இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை நிறைவு பெற்றவுடன் வாலிப சகோதர சகோதரிகளுக்கான கூடுகை தனித்தனியே நடைபெறும். பிள்ளைகள் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். அனுதின வேத வாசிப்பின் வேதாகம தேர்வு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இன்று நடைபெறாது. இன்று மாலை 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டமும், மாலை 5 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டமும் நடைபெறும். உங்களுக்கான கூடுகையிலே பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். மாலை 7 மணிக்கு மாலை ஆராதனையும், வார நாட்களிலே காலை 5 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு குடும்பமாய் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கிறோம். வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு குடும்ப ஜெப கூட்டம் திரு ஐசக் தாஸ் ஆசிரியருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். அன்பு நகர் முதல் தெருவிலே உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். அன்பு நகர் பகுதியில் உள்ள திருச்சை மக்களும் மற்றும் திருச்சை மக்கள் அனைவரும் இந்த ஜெபக்கூடுகையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு திரு ஐசக் தாஸ் ஆசிரியருடைய இல்லத்தில் வைத்து குடும்ப கொடுகை நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சுதந்திர தினம். ஆகவே காலை 7:30 மணிக்கு ஆலய வளாகத்திலே நம்முடைய தேசிய கொடி ஏற்றப்படும். நீங்கள் யாவரும் அந்த விழாவிலே பங்கு பெற உங்கள் அன்போடு அழைக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை மாதத்தின் 3ஆம் வெள்ளிக்கிழமை. ஆகவே மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆலயத்தில் வைத்து முன் இரவு ஜெபம் நடைபெறும். ஜெபிக்கக்கூடிய குடும்பம் நீங்கள் யாவரும் பங்கு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாய் மிஷனரி பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. HMS அருட்பணியாளர்கள் நம்முடைய திருமண்டலத்தின் பல்வேறு பகுதியிலே தங்கி ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். வருடாந்திர இந்த HMS பண்டிகையும் அதோட விற்பனை விழாவும் வருகிற 23ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய OCPM பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த HMS அருட்பணி இயக்கத்தினுடைய ஆண்டு விழா மற்றும் விற்பனை விழாவுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் ஆயத்தப்படவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த திரு டி பால் ரத்தினம், திருமதி வைலட் ரூபி அவர்களின் புதல்வி செல்வி பி ஜாய் கமலமும், சென்னை TELC பெத்லகேம் ஆலயத்தைச் சேர்ந்த திரு கே அகஸ்டின், திருமதி ஏ வளர்மதி அவர்களின் புதல்வன் செல்வன் ஏ காலேப் வெஸ்லையும் திருமணத்தில் இணைக்கப்பட உள்ளார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது தெரியுமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான சகோதரி ஜாய் கமலத்துக்காக, அருமையான சகோதரன் காலேப் வெஸ்லிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான பிள்ளைகள் மீது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பரிபூர்ணமாய் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 2 குடும்பத்தாருக்காக, இந்த திருமணத்திற்காக அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆலோசனைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுகூலமாக்கி தாரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னது போல என் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தருடைய ஒத்தாசையும் ஆசீர்வாதமும் இந்த அருமையான குடும்பத்தார் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் காணப்படவும், குறிப்பாக திருமண ஆராதனை வைபவங்களிலே என் ஆண்டுடைய பிரசன்னம், என் ஆண்டுடைய மகிமை வெளிப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் வாரத்தின் நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாளை குடும்பமாக, திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆயத்தப்பட்டிருக்கிற திருச்சென் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துவதிலும் ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுக்காக இணைந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் அவர்களுக்கான வாழ்த்து பாடல் பாடப்படும். தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதங்களுக்கும் நன்மையான இவைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, பிறந்த நாளை, திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிற என்னுடைய திருச்சென் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்தும்படியான கிருபைகளை பாக்கியத்தினை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடத்தின் நாட்களிலெல்லாம் கர்த்தர் அவளோடு இருந்து அவளுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக ஒத்தாசைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது வரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலும் கர்த்தர் நித்தம் அவளை நடத்துவீராக. அவள் ஆத்மாவை திருப்தியாக்குவீராக. வற்றாத நீரூற்றாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த ஆண்டு முழுவதும் நிறைவான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து, நல்ல சரீர ஆரோக்கியங்களை கொடுத்து, கல்விமான்களை நாவை கொடுத்து, பிரயாசத்தின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளில் 354ஆம் பாடலை பாடுவோம். பாமாலை 354. என் களிப்புக்கு காரணம் என் நல்ல நாதரே, பகலில் நீர் என் மகிமை, ராவில் என் ஜோதியே. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்களோடு பேசும் சுவாமி, உடைய வார்த்தையின் மெல்லிய சத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் தருகின்ற ஆண்டவரே காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு மனக்கண்களை திறந்துள்ளோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே வாழ்ந்து பரமேறி அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சமுதாயமாய் திருச்சபை என்று அழைக்கப்படுகிற எக்லிஷியா என்று ஆண்டவருடைய கூட்டமாய் ஜனமாய் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய ஜனம் எவ்வாறாக இருக்க வேண்டும், எவ்வாறாக ஆண்டவரில் வளர வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதில் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தியானிக்கும்படியாய் தலைப்புகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த தலைப்புகள் நாம் திருமறையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வளரும்படியாய் திருமறையை அடிப்படையாய் கொண்டு எவ்வாறு நாம் நம்முடைய இறை வாழ்விலே
வளர வேண்டும் என்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் நம்மை ஊக்கப்படுத்துகிறதற்கும் இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே, கடந்த 2 வாரங்கள், சென்ற வாரத்துக்கு முன்பதாக இருந்த வாரத்தும் சென்ற வாரத்தின் தலைப்புகள் தெரிந்தவர்கள் சொல்லலாம். கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் ஆர்டைன் மினிஸ்ட்ரி, கடவுள் அருட்பொழிவு ஞாயிறு என்ற ஞாயிறாய் அனுசரிக்கப்பட்டது. அந்த அருட்பொழிவை பெற்றவர்கள் ஆண்டவருடைய மனத்தை வீசுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சென்ற வாரத்தில் இறைப்பணியானது எங்கும் எவ்விடத்திற்கும் செல்வது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று நமக்கு முத்திரை தந்திருக்கிறது, நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறது. வேதத்தின் அடிப்படையை பார்த்தோம். நீங்களும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவரை போல திருப்பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை போல நாம் திருப்பணி செய்ய அழைக்கப்படுகிறோம் என்றால் ஆண்டவரை போல பணிவிடை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். 1 யோவான் 3:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறாக திருப்பணி செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பு, நம் மீது வைத்திருக்கும் அன்பு என்ன, எவ்வகையான அன்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாமும் சகோதர சிநேகத்தில் வளரும்படியாய் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய வாசனையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் என்னுடைய வாழ்வு நற்கந்தம் வீசும் ஒரு வாழ்வாய், நறுமணம் வீசும் ஒரு வாழ்வாய். ஒரு சென்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்ல சென்ட்டுனா மறுபடியும் வாங்குவோம். ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அதுலேருந்து வர்றது நல்ல நறுமணமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வாங்குவோம், இல்லைனா அடுத்த பிராண்டுக்கு போயிடுவோம். நறுமணம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்மிடமும் நம்முள்ளும் நம்மிடமிருந்து வெளியும் அது வர வேண்டும். இப்படி வர வேண்டும் என்றால் அந்த நறுமணம் ஆண்டவராய் எனக்குள் அசைவாட வேண்டும். அந்த ஆண்டவர் எப்படி எனக்குள்ள அசைவாட போகிறார்? ஆண்டவர் அவரே அன்பாய் இருக்கிறார். God is love. இந்த அன்பு எனக்குள்ள வாசமாக இருக்கிறது என்றால் நான் அந்த நறுமணத்தை வீச முடியுமா? நான் நறுமணத்தை வீச முடியுமா? நீங்கள் நறுமணத்தை வீச முடியுமா? பதில் வரலன்னா அடுத்து பாயிண்ட்டுக்கே போகாது. முடியும். நறுமணத்தை வீசுகின்றவர்களாய் இந்த அன்பு என்ற பதத்தை வெறும் ஒரு பெயர் சொல்லாய் நாம் பார்க்காமல் எப்படி பார்க்கணும்? வாழ்வாய், வினை சொல்லாய் மாற்ற வேண்டும். ரொம்ப சிம்பிள். இப்படி நாம் மாற்றுகிறோம் என்றால் நாம் கிறிஸ்து உடையவர்களாய், கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்பதை கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற முடியும். இப்படி நாம் வாழ வேண்டும், இப்படி நாம் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று கிறிஸ்து போதித்திருக்கிறார். அவரை ஏற்று ஞானஸ்நானம் பெற்று அவர் நிலைத்திருக்கிறோம் என்று திடப்படுத்தல் பெற்று நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த கூட்டம், இந்த பரிசுத்த ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், இந்த கூட்டம் நம்முடைய வாழ்விலே எப்படி அன்பை காட்ட முடியும்? முதலாவது, என்னுடைய வாழ்விலிருந்து அன்பு வெளியே செல்ல வேண்டும் என்றால் யாரிடம் முதலாவது செல்ல முடியும்? என்னுடைய நெக்ஸ்ட் பர்சன், இம்மீடியட் பர்சன் யாரு? வீட்டுக்கார அம்மா. கரெக்ட். என்னுடைய இம்மீடியட் நெக்ஸ்ட் பர்சன் என் வீட்டுக்கார அம்மா, என் ஒய்ஃப். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அன்பை செலுத்த முடியும். இப்படி அன்பு வாழ்நாள் முழுவதும் செலுத்த வேண்டும் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. வாழ்நாளின் இறுதி வரையிலும் இந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். முடியுமா? முடியும். கணவன் திட்டும் போது, மனைவி கோபிக்கும் போது முடியுமா? முடியும். எங்க சிரிப்பு தான் வருது. முடியணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட திருமணத்தை
திருமண வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு ஆரம்பித்து மனையாட்டியாய் காத்திருக்கும் திருச்சபையையும் கானானிலே ஆண்டவர் திருமணத்தை ஆசீர்வதித்து திருமண வாழ்க்கை நிறைவு பெற செய்ததையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் அசைவாட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு ஜெபமாய் பாடல் இருக்கிறது. என்ன பாடல்? அந்த பாடலை இப்ப நாம கேட்போமா? ஒவ்வொரு சரணமும் ரொம்ப விசேஷமான சரணங்கள். பாடலை நீங்கள் பாடுங்கள், அந்த வரிகளை வாசியுங்கள். ஒரு ஜெபமாய் கடவுள் தாமே ஏதேனிலே ஆசீர்வதித்ததை போல காத்திருந்த இஸ்ரவேல் மக்களை மனவாட்டியாயின இஸ்ரேலை ஆசீர்வதித்தது போல மீட்பராய் மேசியாவை வந்தது போல கானானிலே திருமணத்தை ஆசீர்வதித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ ஆசீர்வாதத்தை அருளச் செய்யும் என்று ஒரு ஜெபமாய் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. திருமண வாழ்வு
என்னுள்ளிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும் தனிநபராய். திருமண வாழ்வு எங்களுள்ளிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும் குடும்பமாய். இந்த இரண்டு காரியங்களும் திருமணத்தில் இருந்தால், இல்லற வாழ்வில் இருந்தால் மாத்திரமே ஒரு குடும்பம் அன்பு நிலைத்த குடும்பமாய் இருக்க முடியும். ஒரு நபர் அன்பை செலுத்தினால் போதாது, இரண்டு பேரும் அன்பை செலுத்த வேண்டும். ஏன்? கிறிஸ்துவ திருமணங்களே இருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் திருமணத்தின் பொழுது வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்? நாங்க எங்கெங்க வாக்குறுதி கொடுக்குறோம்? ஐயர் சொல்றாரு, ஐயரை பார்த்து சொல்றோம். அதுல உச்சக்கட்டம் என்ன? இந்த திருமாங்கலத்தை உனக்கு அணிவிக்கிறேன். ஆயர் சொன்னோன்னே ஆயரை பார்த்து இந்த திருமாங்கலத்தை உனக்கு அணிவிக்கிறேன் ஆயரை பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். உணர்கிறது இல்லை, பதட்டம். அடுத்து என்ன பண்ண போறோம்? ரிசப்ஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. திருமண ஆராதனை, திருமண வாழ்வு மேன்மையுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த திருமண ஆராதனை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களோட ஆரம்பம் ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும். கொடுக்கின்ற வாக்குறுதி ஒருவருக்கொருவர் உண்மையாய் கொடுத்திருக்க வேண்டும். ஏனோ தானோன்னு இல்லை, பெயருக்கு இல்லை. ரொம்ப அழகா அந்த திருமண ஆராதனை நம்மளுடைய வாக்கு இருக்கிறது. என்ன வாக்கு இருக்கிறது? இன்று முதல் உம்மை ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவினத்திலும் வாழ்நாளின் இறுதி வரை உம்மை நேசிக்கவும், உம்மை கனப்படுத்தவும், உம்மை காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். உம்மோடு இணங்கி வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். இது எல்லாம் ஒரு நிமிஷம் டைம் தரேன். திருமணமானவர்கள் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க டஃபஸ்ட் மூமெண்ட், மனைவி கூட கணவன் கூட வந்த டஃபஸ்ட் மூமெண்ட் யோசித்து பாருங்க. கனப்படுத்த முடிஞ்சிச்சா? நேசிக்க முடிஞ்சிச்சா? யோசித்து பாருங்களேன். கண்ணை கூட முடிக்குவாங்க, ஒரு நிமிஷம் டைம். ஏதோ ஒரு கடினமான மூமெண்ட் இருந்திருக்கும் லைஃப்ல, கணவனோட மனைவியோட. உண்மையிலே நேசிக்க முடிஞ்சிச்சா? கனப்படுத்த முடிஞ்சிச்சா? நான் கொடுத்த, எனக்கு கொடுக்கப்பட்ட துணை. என்னைய பார்க்காதீங்க, யோசித்து பாருங்க. அப்படி நம்மளால முடியலன்னா அது நம்மளோட வீக்னஸ், ஒன்றும் இல்லை, என்னுடைய வீக்னஸ். அப்படி என்னுடைய வீக்னஸை பரிபூர்ணமாக்குறதுக்கு ஆண்டவர்னால மாத்திரம் தான் முடியும். அந்த குறையோடு நம்ம வாழ்ந்து இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளை விரும்பலை. திருமண வாழ்வை அன்பினால் போக வேண்டும், பெருக வேண்டும். எனக்கும் கடவுளுக்குரிய அன்பு, நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். எனக்கும் கடவுளுக்குரிய அன்பு, எனக்கும் பிறருக்குரிய அன்பு, இந்த ரெண்டும் சரியாக இருந்தது என்றால் பிறர் கடவுளை பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள். லவ் ஆஃப் காட், லவ் ஃபார் காட் அண்ட் லவ் ஃபார் அதர்ஸ் மேக்ஸ் அதர் பர்சன் டு லவ் காட். இட் ஷுட் பி a triangle. இந்த அன்பு என்னுடைய இல்லற வாழ்விலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே இருக்கிறது என்றால் என்னுடைய இல்லறத்தில் இருக்கும். நம் 3 வேத பதவிகள் வாசிக்க கேட்டோம். என்னையா இதுக்கே 35,000 36,000 பார்க்காதீங்க. 99% திருமண ஆராதனால் யாரும் பிரசங்கத்தை கவனிக்கிறது இல்லை. மீதி 1% கவனிச்சிருப்போம். இந்த 99% இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். சரியா? டைம் லேட் ஆச்சுன்னா அதுக்கு என்னையே திட்டக்கூடாது. உங்களுடைய திருமண ஆராதனையை நீங்கள் நினைவு கூறுங்க, இல்லற வாழ்வை நினைவு கூறுங்க. ஆண்டவருக்கு கற்றுத்தரும் காரியங்கள், எவ்வாறு இல்லற வாழ்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர், ஆதியாகமத்தில் நாம் பார்ப்போம் என்றால் யாக்கோபை ஆண்டவர் இதற்கு ஒரு அடையாளமாய், ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறார். யாக்கோபு, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் யாக்கோபினுடைய வாழ்வு எவ்வாறாக இருந்தது என்று நம்ம யாவருக்கும் தெரியும். இந்த வாழ்வை எவ்வாறு ஆண்டவர் உருவாக்குகிறார், எவ்வாறு பக்குவப்படுத்துகிறார், எவ்வாறு பயனுள்ளதாய் மாற்றுகிறார் என்பதும் நமக்கு தெரியும். இப்பொழுது யாக்கோபு வாழ்வின் மூலமாய் நாம் என்னெல்லாம் எவற்றை கற்றுக்கொள்ளலாம்? யாக்கோபினுடைய கதையை நான் சொல்றேன் சுருக்கமா. யாக்கோபு இல்லத்தை விட்டு கடந்து வருகிறான், தன்னுடைய மாமன் ஊருக்கு வருகிறான், மாமாவை சந்திக்கிறார், மாமனுடைய மகளை சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. மாமாவே கேட்குறாங்க, என்ன பண்ணணும் இப்போ உனக்கு, நீ என்கிட்ட வேலை செய், தப்பு இல்லை, ஆனால் கூலி இல்லாமல் வேலை செய்கிற தப்பாச்சு. ஒன்னே மாமாட்ட சொல்கிறான், மாமா உங்களோட 2வது பொண்ணு எனக்கு நீங்கள் கட்டி வைங்க, நான் அவங்களுக்காக வேலை செய்கிறேன், அவங்களுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு யாக்கோபே சொல்லிட்டான். இப்போ யாக்கோபு உழைப்பதற்கு ரெடி, பெற்றுக்கொள்வதற்கு ரெடி. இப்படிப்பட்ட காரியம் யாக்கோபினுடைய வாழ்வில் வருகிறது. இந்த யாக்கோபு தன்னுடைய திருமணத்தை எதை நோக்கி தான் வாழ்றாரு?
திருமணத்தை எதிர்நோக்கி வாழ்கிறார். அவருக்கு திருமணம் ஆக போகிறது. 7 வருடம் உழைத்து விட்டார். திருமணம் ஆக போகிறது. திருமணம் முடிந்து விட்டது. யார் மனைவி? லேயா. இப்பொழுது யாக்கோபுக்கு மனசு நொந்து போயிடுது. ஏமாமா இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, மூத்தவர் இருக்கும்போது 2வது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே, நான் உனக்கு லேயா ராகேலையும் தரேன், இன்னொரு 7 வருஷம் உழைச்சு அப்படின்றாரு. இவர் சரி என்று அதற்கும் சொல்லிவிடுகிறான். சொல்லிட்டு 7 நாள் நீ என் மகளோட இருந்துக்கோ, இதுக்கப்புறம் நீ உனக்கு ராக்கேலையும் தரேன், அவளுக்காக 7 வருஷம் உழையணுன்னே இவர் சரின்றாரு. யாக்கோபு நம்மளுக்கு கற்றுத்தரும் காரியம் என்ன என்று தெரியுமா? யாக்கோபு தன்னுடைய வாழ்வின் மூலமாய் ஒரு டிரான்சாக்ஷனல், திருமணத்திற்காக ஒரு டிரான்சாக்ஷனை யாக்கோபு ஏற்படுத்தலை, ஒரு பரிவர்த்தனை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் இதை செய்யுங்க, நான் அதை செய்கிறேன்ட்டு. மாறாக ஒரு உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? ஒரு தியாகம் நிறைந்ததாய் அது மாறுகிறது. அவருடைய செயல் ஒரு தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்பாய் மாறுகிறது. ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ்வை யாக்கோபு இங்கே சொல்கிறார். ராக்கேலை பிடிச்சிருச்சு. மனைவியாய் வரதுக்கு குடும்பம் சம்மதித்து விட்டது. இவர் போய் எடுத்துக்கொள்ள, எனக்கு இவதான் மனைவியாக இருக்குன்னு இவ உழைக்கல. குடும்பம் சம்மதித்ததின் மூலமாய் இவர் அதுக்கு உழைக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்பதாக 7 வருஷம் உழைக்கிறாரு, கல்யாணத்துக்கு பின்பதாக 7 வருஷம் உழைக்கிறாரு. நம்மளுடைய இல்லத்தில் கோட்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் திருமணங்களில். அதாவது என்கேஜ்மெண்ட்லேருந்து மேரேஜ் வரைக்கும், நிச்சயதார்த்தத்திலேருந்து திருமணம் வரைக்கும் இருக்கும் காலங்கள் கோட்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலங்களிலே இருவர், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு 15-20 வருஷமாக ஃபோனில் பேசிக்குவாங்க, நேராக பார்த்துக்குவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, அப்படியே ரிப்பீட். அதுக்கப்புறம் திருமணம் ஆன கொஞ்ச நாள்ல இருந்து என்ன எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன எதுவும் பேச மாட்டேன்றீங்க, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, எனக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணீங்க, அந்த ஊர்லேருந்து ஓடி வந்தீங்க, இதை இங்கே கூட்டு போனீங்க, அங்கே கூட்டு போனீங்க, இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு பேச்சுகள் வரும். யாருக்குமே அப்படி வந்தது இல்லைன்னா ஆச்சரியமாக இருக்குது. வந்திருக்கு, சூப்பர். அவரை பார்க்காதீங்க. ஸோ இந்த கோச்சி பீரியட்லேருந்து கல்யாணத்திற்கு அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம் என்றால், அதே அன்பு நம்மளால் செலுத்த முடிகிறதா என்றால் இல்லை, இல்லை. அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. இவெல்லாம் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு உழைத்தோம், திருமணம் ஆகிவிட்டது, முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கூட தானே இருக்க போகிறேன். என்ன கேட்டால் சொல்லுவோம், கணவன் என்ன சொல்லுவாங்க? சம்பாதிக்கிறேன், வீட்டுக்குரிய தேவை எல்லாத்தையும் பண்ணுறேன், காய்கறி வாங்கி தரேன், கிராசரி பார்த்துக்கிறேன், இது அவளுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போக சொன்னால் ஹோட்டல் கூட்டு போகிறேன், கடைக்கு கூட்டு போகிறேன், படத்துக்கு கூட்டு போகிறேன், மாலுக்கு கூட்டு போகிறேன், வெளியூருக்கு கூட்டு போகிறேன், எல்லாமே நான் பண்ணுறேனே, இன்னும் என்ன தேவை? மனைவி எதிர்பார்க்குறதுன்னா ஒரே இதில் நிப்பாட்டிடுவாங்க. என் கூட ஒழுங்காக நீங்கள் நேரமே செலவழிக்க மாட்டுன்றீங்க. வேகமாக லேடிஸ்லேருந்து வருது இது. என் கூட ஒழுங்காக நேரமே செலவழிக்க மாட்டேறீங்க. கணவனுடைய மைண்டில் எப்படி ஓடும்? நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், ஓடணும், உழைக்கணும். அது எல்லாமே மனைவிக்கும் தெரியும். ஆனால் இந்த குடும்பம் ஓட வேண்டும் என்றால், குடும்பம் இல்லறம் ஓட வேண்டும் என்றால், உங்கள் இருவருக்குள்ள அன்பு நீடித்திருக்க வேண்டும். யாக்கோபு அதை ரொம்ப அழகா பண்ணா. என்னுடைய மனைவிக்காக, ராக்கேலுக்காக 7 வருஷம் உழைத்தான். திருமணத்திற்கு பின்பதாக வசனம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். 29ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலே 30ஆம் வசனம், யாக்கோபு ராகேலை சேர்ந்தால் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகம் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவன் இடத்தில் சேவித்தான் என்று இங்கே நாம் பார்க்க முடியும். 28ஆம் வசனம், அந்தபடி யாக்கோபு இவளுடைய 7 நாளை, லேயாளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தை ஆகிய ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஸோ யாக்கோபு என்ன பண்ணுறான்? உழைக்கிறான். இதற்கு முன்பதாக உழைத்தான், இப்பொழுதும் உழைத்தான். யாருக்காக? தன்னுடைய மனைவிக்காக. ஏன்? மனைவி மீது இருந்த அன்பு, தன்னுடைய திருமண வாழ்வில் மீது இருந்த அன்பு. இந்த அன்பின் நிமித்தமாய் என்ன நடக்கிறது? யாக்கோபு தன்னுடைய வாழ்விலே தியாகமாய் இந்த அன்பை காண்பிக்கிறது நிமித்தமாக என்ன நடக்கிறது? யாக்கோபு தன்னையே இழக்கிறான். He loses himself. 7 14 வருஷம், 14 வருஷத்தை முழுமையாக இழக்கிறான் தன்னுடைய அன்பு நிமித்தமாய். 14 வருடங்கள் அவனுடைய வாலிபம், அவனுடைய திறமை, அவனுடைய பலன் எல்லாமே அடி வாங்கிருச்சு. 14 வருடங்களை யாக்கோபு இழக்கும் பொழுது தம்மிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை.
முழுமையுமா இந்த இழப்புக்குள்ளாக சொல்கிறார். என்றைக்குமே ஒரு விஷயத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் நேசிக்கின்றோம், உண்மையிலே அன்பு செலுத்துகிறோம் என்றால் நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒருவரை நேசிக்கிறோம், நம்முடைய விசேஷமாய் நம்முடைய இல்லற வாழ்விலே நேசிக்கிறோம், அன்பை செலுத்துகிறோம் என்றால் நாம் நமக்குரியவர்களை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனக்குரியவைகளை, எனக்கு எது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறதோ, எனக்கு எது எல்லாமே ஆனதோ அதை இழப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் 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 தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கணும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் அன்பை வெளிக்காட்டினார். தந்து தான் தன்னுடைய குமாரனை இழந்து, நமக்காக இழந்து அவருடைய அன்பை வெளிக்காட்டினார். இந்த இல்லற வாழ்வு, திருமண வாழ்விலே நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் அதை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார். அப்படி ஒவ்வொரு கணவனும் தனக்குரியவைகளை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன் இழக்க வேண்டும்? இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும்னா ஏன் நான் இழக்க வேண்டும், எனக்கு என்ன அவசியம் என்று நாம் கேட்கிறதில்லை. இழந்துதான் ஆகணும். கடவுளுக்கு முன்னாடி தானே வாக்கு கொடுத்தோம். நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் நல்லா இருக்கும் போதும் நல்லா இல்லாத போதும், சுகமா இருக்கும் போதும் சுகம் இல்லாத போதும் உம்மை நான் நேசிப்பேன் சொன்னோன்னே இது மக்கள் கேட்ட அப்படியே இருக்கதில்லை. இந்த ஆராதனையில் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த வாக்குறுதியை கர்த்தர் கேட்டார், நாமும் கேட்டோம். இந்த வாக்குறுதி கடவுளுக்கு முன்பதாக கொடுத்திருக்கிறோம் என்றால் நேசிப்பது என்னுடைய கடமை. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அன்பு செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய முதற் கடமை. இந்த அன்புக்கு தடையாய் இருப்பது எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டியது என்னுடைய வேலை. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை நான். இந்த அன்பை நான் எப்படி செலுத்த போறேன்? சிந்தித்து பாருங்களேன். நான் இழக்கிறதுக்கு தயார். ஏன் இழக்கணும்? ஆதாம் தன்னுடைய விழாவை இழந்தான். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இழந்தார். ஏன்? பிறர் உருவாக, பிறர் மகிழ்ச்சியா இருக்க. ஆதாம் எழுந்ததன் மூலமா ஏவாள் தோன்றினார். சொல்லுவார் ரொம்ப அழகா, ஏன் இழக்க வேண்டும்? இவளின் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமும். இந்த எலும்பு என்னிடமிருந்து வந்தது, அதனால் நான் என்னை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த எலும்பை உருவாக்குவதற்கு நான் என்னை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த எலும்பு வளருவதற்கு நான் என்னை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பு அந்த அளவுக்கு சாக்ரிஃபிஷியல் லவ்வா இருக்க வேண்டும். தியாகம் நிறைந்த அன்பா இருக்க வேண்டும். இந்த எலும்பு, ஒரு எலும்பினுடைய தன்மை என்ன? திடமா இருக்க வேண்டும். சரீரத்தை முழுவதும் பிடித்திருக்கும் அளவுக்கு திடமா இருக்க வேண்டும். ஒரு சரீரம் உருவாக்குவதற்கு வடிவத்தை கொடுப்பது இந்த எலும்பு. இந்த எலும்பு திடமாய் இருக்கும்படியாய் நான் அன்பு கூற வேண்டும். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் திடமாய் இருக்கும் வண்ணமாய் நான் அன்பு கூற வேண்டும். என்னுடைய மாமிசம், என்னுடைய சரீரம், எலும்பின் எலும்பும் என்னுடைய மாமிசம், என்னுடைய மாமிசம் அழகாய் தோன்றும் வண்ணமாய் நான் அன்பு கூற வேண்டும். அந்த அளவுக்கு என்னை நான் இழக்கின்ற அனுபவம் எனக்கு இருக்கிறதா? யாக்கோபு இழந்தான், தனக்குள்ளவைகளை இழந்தான், தன்னையே இழந்தான், தியாக அன்பை காண்பித்தான். இப்படிப்பட்ட தியாக அன்பு இருந்தால் என்னுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது சரிதான். இந்த தியாக அன்பு இதோட மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறதா? சொல்ல முடியாதே. இதோட இந்த தியாக அன்பு நின்றுமா? இந்த தியாக அன்பு நம்ம வைத்தால் மாத்திரம் போதுமா? நான் அன்பு கூறுகிறேன், மனைவியிடம் அன்பு கூறுகிறேன், இதோட நம்ம பேச்சிலே முடிச்சிடோம். செயலில் காண்பிக்கும் போது ஒரு சில குறைகள் வரும், என்னிடமும் என் மனைவியிடமும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 13:4 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி படாததுமாயிருப்பதாக என்று சொல்லுகிறது. கனம் இருக்க வேண்டும் திருமணத்திலே. ஹானரிங் ஈச் அதர், பியூரிட்டி இன் மேரேஜ்.
எப்படி அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு முழுமையாமாய் எப்படி வெளிப்படும்? when you honor your partner, spouses. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவனை நீங்கள் கனம் பண்ணி மதிக்கும் பொழுது அந்த அன்பு வெளிப்படும். எத்தனை பேர் உங்களோட லைஃப்பில் கல்யாணமாய் வருஷ கணக்காக இருக்கவங்களாம் இருக்கீங்க, யங் கப்புள் இருக்கோம். எத்தனை பேர் மேரிட் பார்ட்னர்ஸ்ட தேங்க்யூ சாரி சொல்லியிருப்போம்? ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு செய்கிறாங்க, சமைச்சு தராங்க, நல்லா இருக்கு, எத்தனை தடவை தேங்க்யூ சொல்லியிருப்போம்? இல்லை ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, சாரி சொல்லியிருக்கோமா? அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன காரியங்களில் நம்முடைய அன்பை காமிக்கிறோம். there are 5 love languages, 5 லவ் லாங்குவேஜ் மொழிகள் இருக்கிறது, அன்பின் மொழிகள் இருக்கிறது. இந்த அன்பின் மொழிகள் நம்முடைய பார்ட்னரிடம் அழைத்து செல்வதற்கு அவர்களை கனம் பண்ணுகிறோம். they feel loved, they feel privileged என்று காமிக்க, அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்க பயனாக இருக்கும். ஒன்று வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், வார்த்தைகளின் மூலமாய் அவர்களை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள் என்று காண்பியுங்கள். கிஃப்ட்ஸ், இரண்டாவது பரிசுகள், ஈகைகள், இதன் மூலம் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று காண்பியுங்கள். மூன்றாவது டச், நீங்கள் தொடுதலின் மூலம், உங்களுடைய ஆரோக்கியமான உறவின் மூலம் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று காண்பியுங்கள். நான்காவது சேவை, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், நீங்கள் அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்யும் வேலைகளிலே நீங்கள் உதவும் பொழுது, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள் என்று நீங்கள் காண்பியுங்கள். ஐந்தாவது குவாலிட்டி டைம், ஒரு தரமான, ஒரு நன்மையாய் இருக்கின்ற ஒரு நேரம் அவர்களுக்கென்று ஒதுக்குங்கள். உங்களுடைய உறவு வளர வேண்டும், அது அன்பில் நீடித்திருக்க வேண்டும் என்றால் இதில் எந்த மொழி அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை பாருங்கள். சிலருக்கு அன்பாய் பேசுறது பிடிக்கும், சிலருக்கு பிசிக்கல் டச் பிடிக்கும், சிலருக்கு gift பிடிக்கும், சிலருக்கு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் நன்மையாய் அவர்களிடம் கூறுவது பிடிக்கும். கண்டுபிடிங்கள். இந்த வார்த்தை, இது மூலம் உங்களுடைய லவ் லாங்குவேஜ், உங்களுடைய அன்பின் மொழிகளை நீங்கள் வெளிக்காட்டுங்கள். இவ்வகையாய் அன்பு மொழிகள் நீங்கள் வெளிக்காட்டும் பொழுது அவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள். இப்படி கனம் பண்ணப்படுகிற வாழ்வு கடைசி வரைக்கும் நீடித்து நிற்கிற வாழ்வா இருக்கும். அன்பிலே விவாக மஞ்சம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லற வாழ்வை தூய்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தில் நாம் பார்ப்போமே என்றால், ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது அதற்கு முன்பதாக இருந்த எல்லாமே நல்லது என்று கண்ட ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். So he made something good. நல்லது. கடவுளுடைய பார்வையில் நல்லது என்பது பிழையற்றது, மாசற்றது, தூய்மையானது. He made good things for Adam and Eve by bringing them together. அது நல்லது என்று கண்டார், அது பரிசுத்தமாய் மாற்றினார். அதை தவிர அந்த பரிசுத்தத்தை குலைக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்விலே தவறு. இவ்வகையான காரியங்கள் நாம் செய்வது எதனால வருது? திருப்தியின்மை. கனம் பண்ண முடியலையா? திருப்தியின்மை. விவாக மஞ்சம் அசுசி ஆயிடுச்சா? திருப்தியின்மை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. இதுக்கு அடுத்த வசனம் எபிரேயர் 13 அடுத்த வசனம், நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்கிறது. எனக்கு இருப்பது போதும். What I have, what I have received is enough for me. எனக்கு கிடைத்திருப்பது, எனக்கு இருப்பது போதும் என்று எண்ண வேண்டும். எனக்கு கிடைத்த வாழ்வு, எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த கணவன் போதும். Do not compare your partner with others. உங்களுடைய துணையை வேறு யாரும் ஒருவரோடு இணைத்து பார்க்காதீர்கள். அவர்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு கொடுத்தது ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏற்ற துணையை தந்தார். உங்கள் வாழ்வில் ஏற்ற துணையை தந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Do not compare. இப்படி நாம் இருக்கிறோம் என்றால் மாத்திரமே இந்த வசனத்தின் பின்புலத்தில் இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இட் இஸ் a statement
கண்டிஷனல், இட் ஹாஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நான் உன்னை விட்டு, கடவுளாகிய நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றால் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீ கனம் செலுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்வில் இது யாவும் இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் நீ சுயநலமாய் இருக்கிறாய், நீ சுயநலமான காரியங்களை சிந்திக்கிறாய். யுவர் மைண்ட் இஸ் ஃபில்ட் வித் டெம்பரரி திங்ஸ். அந்த டெம்பரரி திங்ஸ் என்ன என்றெல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு எதெல்லாம் சுயநலமாக நான் பார்க்க முடிகிறது? எனக்கு வர கோபம், வரட்டு கௌரவம், பெருமை, அகந்த, இருமாப்பு, எரிச்சல் எல்லாமே என்னுடைய சுயநலம். என்னுடைய சிந்தையில் எதெல்லாம் வருது? பண ஆசைன்னு சொல்லும் பொழுது நம்ம எதெல்லாம் சொல்ல முடியும்? நம்மளுடைய சிந்தையில் திருப்தி எனக்கு தராத காரியங்கள் எது? நான் போய் 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 நாடிக்கொண்டு இருக்க காரியங்கள் எது? கணவன் மனைவியாய் பொருளாசை இருக்கலாம், நகை, பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, இல்லங்கள், சொத்து, ஆஸ்தி, கார்கள், வாகனம், இப்படி உலக பிரகாரமான காரியங்கள், டெம்பரல் திங்ஸ்ல பொருட்களில் ஒரு நிரந்தரமற்ற தற்காலிகமான காரியங்களே என்னுடைய நாட்டம் மாறுகிறது. இது பாவமாய் காணப்படுகிறது. இல்லற வாழ்வையை சீர்குலைப்பதற்கு இது பாவமாய் காணப்படுகிறது. இது என்னை எதிர்பார்க்க வைக்கிறது, அப்படியே தேடலில் என்னை அலைய விடுகிறது, ஆசையை தூண்டுகிறது, அடுத்து அடுத்து அடுத்தடுத்து என்ன போக தூண்டுகிறது, என்னுடைய இல்லறத்தை விட தூண்டுகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய இல்லத்திலும் இந்த லவ் லாங்குவேஜ்னு சொன்னோம்ல, அன்பின் மொழிகள், இது காணப்படாமல் அன்பின் மொழிகள் எப்படி போயிருது? நகை வாங்கி கொடுப்பது அன்பின் மொழியாய் மாறிவிடுகிறது. என் மனைவியை நல்லா வச்சிருக்கணும், என் கணவனை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த பொருள் அந்த பொருள் அவ கேட்கறது இவன் கேட்கறது இப்படி மாறி மாறி செய்யறது. கிஃப்ட்ஸ் நம்ம சொன்னோம்ல, அது இது அல்ல. இப்படி மாறி மாறி செய்யறது தான் போயிட்டு மையமான கிறிஸ்துவின் அன்பை மறந்து போயிடுறோம். கணவன் என்ன பண்ணாலும் மனைவிக்கு தெரியாது. மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் தனக்குரியவைகளை செய்து விட்டான். எனக்குரியவைகளை என் ஹஸ்பண்ட் செய்கிறாருப்பா, என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. என்ன நல்லா வச்சுக்கிறாரு? தேவைகளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, கேட்குற நேரம்லாம் வெளியில் கூப்பிட்டு போகிறாரு, கேட்கறதெல்லாம் செய்கிறார். அவர் தனியாக என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது. என் மனைவி நாம் கேட்குறப்பெல்லாம் பேச முக்கால்வாசி மென்னுக்கு எப்படின்னா, மனைவி பேசாமல் இருப்பது டக்குன்னு வந்துருச்சு நலம். என் மனைவி எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறா, எனக்கு வேண்டுகிறதெல்லாம் என் மனைவி செஞ்சு கொடுத்துட்றா, நல்லா சமைக்கிறா, போதும். பிறகு எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்வு இந்த தற்காலிகமான காரியங்கள் பின்னாடி போகுதுன்னா, there is no love, அன்பு இல்லை. என்னிடமும் உங்களிடமும் அன்பு இல்லை. இந்த டெம்பரரி காரியங்கள், இந்த தற்காலிகமான காரியங்கள் பின்னாடி நாம் நாடாதபடி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கடவுள் சொல்லும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்றாரு. போதும் என்கிற மதம் இருக்குன்னு சொல்றாரு. ஆஸ்தி பின்னாடி நீ இப்படி போகாதன்னு சொல்றாரு. ஆனால் ஆஸ்தியை வச்சுக்கோணும் ஆண்டவர் சொல்றாரு. 1 தீமோத்தி நாம் திருப்போம் என்றால் 1 தீமோத்தி 6:17 ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பணக்காரனாய் இருப்பவர்கள், எல்லாம் நிறைந்தவர்கள், இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல். உன்னுடைய சிந்தையில் இருமாப்பு இருக்கக்கூடாது. உனக்கு எல்லாம் இருக்கு, தவறில்லை, இருமாப்பு இருக்கக்கூடாது. தொடர்ந்து சிந்தையில் இருமாப்பாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், அந்த வைத்திருக்க சொத்து சொகம் உங்களுடைய பொருள் இது மேல நீ நம்பிக்கை வைக்காத. do not keep faith on these temporary things. மாறாக நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. இது யாவும் கடவுள் கொடுத்தது. குடும்ப வாழ்வு கடவுள் கொடுத்தது. ஆசீர்வாதங்கள், ஈவுகள் கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகிறோம். அப்படின்னா தான் எனக்குள்ள போதுன்ற மனது இருக்கும். அன்றென்று போஷிப்பார் என்ற நிச்சயம் இருக்கும். இந்த நிச்சயம் இருக்குன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போறேன். என் மனைவியை கனம் பண்ண போறேன். என் மனைவிக்கு கூட பரிசுத்தமா இருக்க போறேன். கடவுளை என் மூலம் காண்பிக்க போகிறேன். முதலாவது அன்பை காண்பிக்க வேண்டும் என்று இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்த்தோம், நாம் நம்முடைய வாழ்விலே திருப்தி அற்றவர்களாய் இல்லாதபடி திருப்தி உள்ளவர்களாய் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17-19 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் வசனம், இப்படி இருக்கிறபடியினால் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். எப்படி இருக்கிறபடியினால், அதே கீழே அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக.
God has made them one, let no man separate them. இணைக்கப்பட்டது எப்படின்னா இப்படி அப்படின்றது இல்லை. 2 பேப்பர் கம்மை அப்படியே நல்ல ஸ்ட்ராங்கான கம்மை போட்டு பிரிக்க முடியாதபடி 2 பேப்பர் ஒரே பேப்பராக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இணைப்பு கடவுள் இணைத்தது. ஏற்ற துணையை ஏற்ற வேளையிலே ஆதாமுக்கு தந்த இந்த கடவுள் உங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த இணைப்பு பிரியாதிருக்கும் வண்ணமாய் நீங்களும் உங்கள் பெற்றோரும் பிள்ளைகளும் உங்கள் வாழ்வும் இருக்க வேண்டும். தனிப்பட்ட என்னுடைய வாழ்வு என்னுடைய குடும்பத்தை பிரித்து விடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளின் மூலமாய் என்னுடைய குடும்பம் பிரிக்கப்பட விடக்கூடாது. என்னுடைய பெற்றோர்களின் மூலமாய் குடும்பம் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கும். லீவ், கிளீவ், லிவ். பிரிந்து வா, இணைந்து வா, இணைந்திரு, வாழு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை தந்தவர் இவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கும் வண்ணமாய் இவர்களை இணைத்தார், பெற்றோரிடமிருந்து பிரித்து வைத்தார். நம்ம அநேக நேரத்தில் என்ன நடந்துருது? இணைந்து வருகிறார்கள், ஒரே மாம்சமாகிறார்கள், பிரிந்து செல்கிறார்கள். என்ன காரணம்? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், வெளியிலிருந்து வரும் ப்ரெஷர், வெளியிலிருந்து வரும் இன்ஃப்ளூயன்ஸ், காரணிகள், உள்ளுக்குள்ளாய் இருக்கும் காரணிகள், இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். சம்திங் என்னை ஆளுகை செய்கின்ற ஒன்று என் மனைவியிடம் என்னோட ஜெல்லாக முடியல. ஒரு குறை தெரிகிறது, என் மனைவிட்ட குறை தெரிகிறது. கடவுள் தந்த துணையாச்சே, என் மனைவியிடம் எனக்கு குறை தெரிகிறது. தெளிவா பார்ப்போமே. எனக்கு தந்த மனைவி, கடவுளால் தந்த மனைவி, ஜெபம் பண்ணி பெற்ற மனைவி, ஜெபம் பண்ணி பெற்ற கணவன், ஆனாலும் ஒரு குறை இருக்கிறதே. எப்படி இது? ஆதியாகமத்தில் நாம் பார்ப்போமே என்றால், ஆதாமுக்கு ஏவலை யார் தந்தா? ஆண்டவர் தந்தாரு. ஆதாம் கேட்டானா? கேட்கல. எப்படி தந்தாரு? எல்லாமே பார்த்துட்டு ஏற்ற நேரத்தில் தந்தாரு, ஏற்ற துணையாய் தந்தார். ஏற்ற துணை ஒன்றும் காணவில்லையே என்று ஆண்டவர் தருவார். இவன் தனியா இருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற துணை இல்லைன்னு தருவார். இந்த ஏற்ற துணை ஆண்டவரால் தரப்பட்டது. அப்ப எவ்வளவு பர்ஃபெக்டான சாய்ஸ், தனித்துவமான ஒரு அழகான ஒரு சாய்ஸ். இப்போ இந்த சாய்ஸ் இருக்குல்ல, இந்த கடவுளுடைய சாய்ஸ், ஆதாமுக்கு ஃபிக்ஸ் பண்ண இந்த கடவுளுடைய சாய்ஸ் தப்பு பண்ணிட்டான். இப்போ ஆதாம் கடவுளை குறை சொல்லலாமா இல்லை மனைவியை குறை சொல்லணுமா? ஆண்டவரே, ஆதாம் என்ன சொன்னா? நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீ புசிப்பதற்கு எனக்கு கொடுத்து விட்டா. ஆதாமுக்கு தெரியும் கடவுள் தான் கொடுத்தது. There is nobody in this world is perfect. Perfect, சரியானவர்கள் என்று யாரும் இல்லை. தேவன் ஒருவரே. எல்லாரிடமும் குறைகள் உண்டு. Everybody have their own weaknesses. எல்லாரிடமும் குறை இருக்கிறது. வீக்னஸ், we are weak. நம்ம இந்த குறை உள்ளவர்கள் ஆகிய நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து தம்முடைய அன்பை வெளிக்காட்டினார். என்னுடைய துணையிடம் குறை இருக்கிறதா? என்னுடைய ஸ்பௌஸ், என்னுடைய மனைவியிடம் குறை இருக்கிறதா? கணவனிடம் குறை இருக்கிறதா? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைப்பு கடவுள் முன்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பிலே நாங்கள் நிரந்தரமாய் நித்தியமாய் கடவுளோடு வாழும்படியாய் உறுதியாய் இருக்கும்படியாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். God has blessed this vow. இந்த வாக்குறுதி கடவுளுடைய காதுல கேட்டிருக்கு. குறைகள் இருக்கு, ஆனாலும் கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால். யோவான் 2:11 சொல்றது போல, ஆண்டவர் செய்த அற்புதத்தின் மூலமாய் சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள், ஆண்டவர் மகிமைப்பட்டார். உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இருந்து செயலாற்றினால், ஏற்றுக்கொள்ள முடிந்து, மன்னிக்க முடிந்து, விட்டு கொடுக்க முடிந்து, என்னுடைய மனைவியோடு கணவனுடன் வாழ முடிந்தால், மகிழ்ச்சியை காண்பிக்க முடிந்தால், நேசத்தையும் அன்பையும் காண்பிக்க முடிந்தால், God is honored. கடவுள் மகிமைப்படுவார். முதலாவது பார்த்தோம், என்னுடைய வாழ்வு அருட்பணி, திருப்பணி செய்கிற வாழ்வா இருக்க வேண்டும் என்றால் அது என்னுடைய மனைவியிடம், கணவனிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
இப்பொழுது இருவரும் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பம் அன்பின் குடும்பமாய், சமுதாயத்திலே அன்பை காண்பிக்கிற குடும்பமாய் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் கடவுளை துதிப்பார்கள், கடவுளை மகிமைப்படுத்துவார்கள், கடவுளை போற்றுவார்கள், கடவுளை புகழ்வார்கள். இல்லாத பட்சத்தில் கடவுள் நம்மூலமாய் இகழப்படுவார், கடவுள் நம்மூலமாய் வேதனைக்குள்ளாக்கப்படுவார், கடவுள் நம்மூலமாய் அவமானப்படுத்தப்படுவார். ஜாக்கிரதையா இருப்போம். விட்டு கொடுக்க, இழப்பதற்கு, அன்பின் நிமித்தமாய் இழப்பதற்கு தியாக சிந்தையோடு நாம் முற்படுவோம். அன்பு நிமித்தமாய் திருப்தியுள்ள வாழ்வை வாழ்ந்து கனம் பண்ணுவதற்கும் நேசிப்பதற்கும் உத்தமமாய் வாழ முயற்சிப்போம். அன்பு நிமித்தமாய் இணைந்த துணையோடு நாம் கடவுளின் பிள்ளைகளாய் கடவுளுடைய பலத்தோடு ஆண்டவர் வெளிக்காட்டுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள நீர் ஊற்றி அதை வெளிக்காட்டும் வண்ணமாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. இல்லற வாழ்வு உம்மால் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த இல்லற வாழ்விலே உம்முடைய அன்பை வெளிக்காட்ட உதவி செய்யும். இதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் யாவரும் வாழும் வண்ணமாய் ஆண்டவரே, அவர்கள் வைத்திருக்கும் கிரைட்டீரியா யாவும் உம்மை சார்ந்ததாய் உலக பிரகாரமாய் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீர் தாமை மகிமைப்படும்படியாக எங்களுடைய இல்லங்கள் அமைய நாங்கள் உம்முடைய சாயலை தரித்து உம்மை மாதிரியாக காண்பிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்படியாக கீர்த்தனை உள்ள 318வது கீர்த்தனையும் அதனைத் தொடர்ந்து 251வது கீர்த்தனையும் பாடுவோம். 318வது கீர்த்தனை. பணிந்து
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இல்லறத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொன்ன ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்து நீர் குடும்ப வாழ்வை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிறிஸ்தவ இல்லறத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்தவ இல்லறங்களின் தலைவராக நீர் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இவ்விதமாக யாக்கோபு ஒரு தியாக அன்பை வெளிப்படுத்தினாரோ, குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை நோக்கி நான் பார்க்கிறோம் ஐயா. நீருடைய வாழ்விலே தலைவராய் இருப்பதின் மூலமாக ஆண்டவர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட்டு கைவிடாமலும் ஒவ்வொரு நாளுடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதினாலே எங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்ற மனதோடு ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் கடவுளை மாத்திரம் பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக ஏற்றுக்கொண்டு இணைந்து இசைந்து வாழ கிருபைகளை கத்தர் பாராட்டும்படியாக புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, விட்டு கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பிலே நிலைத்திருந்து ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாய் கடவுளை சேவிப்பதன் மூலமாய் வருகிற நிறைவான கிருபைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்யும். இல்லறத்தின் ஆண்டவரே கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதை எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எப்பொழுதும் இந்த அன்பை நிமித்தமாய் வெளிப்படுகிற ஜீவ வாசனையை நற்கந்தங்களை வெளிப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அனுகூலமான கிருபைகளை பாராட்டுவீராக. எங்களுடைய திருச்சை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரோட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். செய்கிற பிரயாசத்தின் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய வாழ்விலும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் தெய்வீக அன்பும் சமாதானமும் நிறைந்திருக்க கத்தர் உதவி செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் திருச்சபை மக்கள் ஏறெடுத்திருக்கிற எல்லா ஜெபங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். பலவீனத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உடைய சுகமளிக்கும் வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. என்னுடைய ஆகாரங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், என்னுடைய வியாதிகளை எங்களிருந்து விலக்குகிற ஆண்டவர், எங்கள் அலங்கத்துக்குள்ளாக சமாதானத்தை சுகத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர், நீர் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறீர். அவருடைய குறைவுகள் எல்லாம் உடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியாய் நிறைவாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான வேண்டுதலோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பொருத்தனையோடு ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து ஆண்டவரை நியாயம் செய்யாமல் இருப்பவரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏற்ற ஒத்தாசை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்த திருச்சபை குடும்பங்களிலே ஏற்ற வரனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். கற்பத்தின் கனிக்காக வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இணைந்து வாழும்படியான கிருபைகளை கத்த தரும்படியாக தேவ சமாதானம் அன்புடைய இருதயங்களில் ஊற்றப்படும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். கத்தர் கிருபையாய் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வலது பக்கத்தில் நிழலாயிருந்து என்னுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நீர் காத்து கொள்ளப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்மை கனப்படுத்தும்படியாக நான் செலுத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எல்லாம் அங்கீகரிப்பீராக. வைக்கணிக்கை மூலமாய், தோத்திரை காணிக்கை மூலமாய், சந்தா தசமமாக காணிக்கை மூலமாய், ஏல காணிக்கை மூலமாய், ஏலத்தை உற்சாகமாய் பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய கரத்தினாலே பயன்படுத்தப்பட என்னுடைய இல்லறமானது ஜீவ வாசனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இல்லறமாய் காணப்பட என் ஆண்டவருடைய இல்லறத்தின் தலைவராயிருந்து எங்களை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும்.
இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்கள் என்று வழி நடத்துவதாக. யாவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக பாமாலையில் உள்ள 212வது பாமாலை, பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே, 212வது பாமாலை. நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வாருங்கள்.